இந்த சுவாமி ஏன் சாய்ந்திருக்காருன்னா, நாம சொல்ற குறைகளெல்லாம் காது குடுத்து கேட்கிறாரு அப்படின்னு சொன்னேன். சாய்ஞ்சு கேட்கிறாருன்னு சொன்னேன். மேலே சந்தனலிங்கம். அங்க பல பல சித்த புருஷர்கள் இன்றும் வாழ்கிறார்கள். நமக்கு தெரியாது. ஒரு சில நேரத்தில அங்க அவங்க எந்த ரூபத்திலயும் இருப்பாங்க. பல அன்பர்கள் சொல்ல கேள்வி. அவங்களுக்கு வழி தெரியாம திகைத்தால நாய் வந்து வழி காமிக்குமாம். மேல வரலும் கொண்டு வரும். அப்புறமா அது எந்த நாய் எங்க போச்சுன்னே எங்க சுத்தி பார்த்தாலும் தெரியாதாம். அது மாரி அவங்க எந்த உருவத்திலயும் வருவார்கள். அங்க தேள், பாம்பு வந்தா கூட அடிக்க மாட்டாங்க. சித்தர்கள் எந்த ரூபத்திலயும் இருப்பார்கள் என்று அங்க அது யாரும் எனக்கு இதுவரையிலும் துன்பம் செஞ்சதா கிடையாது. பாம்பு வந்து கடிச்சது, தேள் கட்டியதும் கிடையாது. இரவு 8 மணிக்கு மேல அங்க விளக்கே கிடையாது. அந்த அகல் விளக்குல தான் இருக்கிறோம். விடியற்காலம் 3:30 மணிக்கு எழுந்து நான் அங்க பார்த்தேன். அங்கு பல ஜனங்கள், அங்கு சுற்று வட்டாரத்தில் இருக்க கள்ளம், கபட, சூதுவாது இல்லாத ஜனங்கள். அவங்களுக்கு வேதம் தெரியாது, புராணம் தெரியாது, ராமாயணமா, இதிகாசமா, நம்ப அகநானூறு, புறநானூறு, இலக்கியங்கள், இலக்கியங்கள் அந்த ஜனங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. சூதுவாது அறியாத ஜனங்கள். அவ்வளவு பேரும் அந்த "அம்மா நீங்கலாம் இங்க கோயிலுக்கு எப்படி வரீங்க?" "எங்க அப்பா மேல இருக்கிறார்."